பிப்ரவரி 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. என் அவிசுவாசம் நீங்க உதவிடும். இன்றைய வேதாகம பகுதி மார்க் 9:14 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். குறிப்பு வசனம்: உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். மார்க் 9:24. என் விசுவாசம் எங்கே? வெறுமையும் இருளையும் தவிர ஆழத்தில் கூட வேறொன்றும் இல்லை. தேவன் உண்டென்றால் என்னை மன்னிப்பாராக. இதை கூறியவர் யார் என தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் அன்னை தெரசா. இந்தியாவின் கொல்கத்தாவில் வாழுகின்ற ஏழைகளுக்காக தொண்டராக அயராது பணியாற்றியவர் அன்னை தெரசா. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது விசுவாசத்தோடு கூடிய ஒரு தீவிரமான போராட்டத்தை அமைதியாக நடத்தினார். 1997 அவரது மரணத்திற்கு பிறகு அவரது குறிப்புகளின் சில பகுதிகள் "Come Be My Light" அப்போராட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது. தேவன் இல்லை என்று எழும் நமது சந்தேகங்கள் அல்லது உணர்வுகளை நாம் எவ்வாறு கையாள்கிறோம்? அந்த தருணங்கள் பிறரை காட்டிலும் சில விசுவாசிகளை அதிகமாக பாதிக்கக்கூடும். வாழ்வின் சில தருணங்களில் இயேசுவின் உண்மையுள்ள விசுவாசிகள் பலர் இந்த சந்தேகத்தை அனுபவிக்க நேரிடும். வேதாகமத்தில் உள்ள அழகான ஆனால் முரண்பாடான ஜெபம் ஒன்று ஒரே சமயத்தில் விசுவாசத்தையும் அவிசுவாசத்தையும் வெளிப்படுத்துவதற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மார்க் 9 அசுத்த ஆவியினால் அலைக்கழிக்கப்படும் சிறுவனுடைய தகப்பனை இயேசு சந்திக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்றார். பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அவரிடமிருந்து வரும் இந்த நேர்மையான விண்ணப்பமானது சந்தேகத்துடன் போராடுபவர்கள் அதனை தேவனிடமாய் விட்டுவிடாமல் அவர் நம் விசுவாசத்தை பலப்படுத்தி நாம் கடந்து செல்லும் ஆழமான இருண்ட பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில் நம்மை தாங்கி வழிநடத்தி செல்கிறார் என்று நம்பும்படிக்கும் அழைக்கிறது. உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எந்த ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு உதவின? அன்புள்ள பிதாவே, சில நேரங்களில் நான் சந்தேகப்படுகிறேன். உம்முடைய பிரசன்னத்தை உணர போராடுகையில் தயவாக எனக்கு உதவி செய்யும். ஆமென்.